அண்மை செய்தி. முதலமைச்சர் பதவியை ராஜினாமா செய்துள்ளார் திமுக தலைவர் மு.க.ஸ்டாலின். அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். முதலமைச்சர் பதவியை திமுக தலைவர் மு.க.ஸ்டாலின் தற்போது ராஜினாமா செய்துள்ளார். அண்மை செய்தியாக இதனை நாம் பார்த்து வருகிறோம். முதலமைச்சர் பதவியை ராஜினாமா செய்தார் திமுக தலைவர் மு.க.ஸ்டாலின். அண்மை தகவலாக பார்த்து வருகிறோம். முதலமைச்சர் பதவியை திமுக தலைவர் மு.க.ஸ்டாலின் தற்போது ராஜினாமா செய்துள்ளார். ராஜினாமா கடிதத்தை ஆளுநர் மாளிகைக்கு கொடுத்து அனுப்பினார் மு.க.ஸ்டாலின். அண்மை தகவலாக பார்த்து வருகிறோம். ராஜினாமா கடிதத்தை ஆளுநர் மாளிகைக்கு மு.க.ஸ்டாலின் கொடுத்து அனுப்பியுள்ளார். அண்மை தகவலாக பார்த்து வருகிறோம். திமுக தலைவர் மு.க.ஸ்டாலின் முதலமைச்சர் பதவியை தற்போது ராஜினாமா செய்து ராஜினாமா கடிதத்தை கொடுத்து அனுப்பியுள்ளார். முதலமைச்சர் பதவியை ராஜினாமா செய்துள்ளார் மு.க.ஸ்டாலின். தகவல்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் நித்யானந்தன். வணக்கம் நித்யானந்தன், இது குறித்த விரிவான தகவல். தமிழக சட்டப்பேரவை தேர்தலுடைய வாக்கு எண்ணிக்கை என்பது நடைபெற்றது. இந்த வாக்கு எண்ணிக்கையில் தமிழக வெற்றி கழகத்தினர் ஆட்சி அமைக்கக்கூடிய சூழலுக்கு எட்டியிருக்கிறார்கள். தமிழக வெற்றி கழகத்தினர் ஆட்சி அமைப்பதற்கான ஏற்பாடுகளை செய்து வரக்கூடிய சூழலில் திமுக தொடர்ந்து பின்னடைவை சந்தித்தது நேற்றைய தேர்தலில். அதே போல தமிழ்நாடு முதலமைச்சராக இருந்த மு.க.ஸ்டாலின் கொளத்தூர் தொகுதியில் தோல்வியுற்றார். இந்த நிலையில் தனது முதலமைச்சர் பதவியை ராஜினாமா செய்வதாக அந்த கடிதத்தை தமிழ்நாடு ஆளுநருக்கு அனுப்பி வைத்திருக்கிறார். சென்னை கிண்டியில் இருக்கக்கூடிய தமிழ்நாடு ஆளுநர் மாளிகைக்கு அந்த கடிதத்தை தற்பொழுது அனுப்பியிருக்கிறார் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின். இந்த கடிதத்தை தமிழ்நாடு ஆளுநர் ராஜேந்திர விஸ்வநாத் அர்லேக்கர் அதை ஏற்றுக்கொள்கிறாரா அல்லது உடனடியாக காபந்து அடுத்த ஆட்சி முதலமைச்சர் பதவியேற்கும் வரை காபந்து முதலமைச்சராக இருக்க அறிவுரை வழங்குகிறாரா என்பதை பொறுத்திருந்து பார்க்க வேண்டியிருக்கிறது. இது ஒரு மரபு. வேறு ஒரு கட்சி முதலமைச்சராக பதவியேற்கும் வரை காபந்து முதலமைச்சராக ஒருவர் இருக்க ஆளுநர் அறிவுரை வழங்குவார். அதன் அடிப்படையில் காபந்து முதலமைச்சராக இருப்பார். ஆனால் ராஜினாமா கடிதத்தை ஆளுநர் மாளிகை வாங்கி வைத்துக் கொள்ளும். அடுத்ததாக விஜய்க்கு, அதாவது தவேக தலைவர் விஜயை முதலமைச்சராக பதவியேற்க ஆளுநர் அளிக்கும் பட்சத்தில் மு.க.ஸ்டாலின் கொடுத்த அந்த கடிதம் என்பது ஏற்றுக்கொள்ளப்படும். ஆகவே அதன் காரணமாக தற்போதே அவர் ராஜினாமா கடிதத்தை கொடுத்து அனுப்பியிருக்கிறார். ஆகவே மு.க.ஸ்டாலின் தனது முதலமைச்சர் பதவியை ராஜினாமா செய்யக்கூடிய அந்த கடிதத்தை ஆளுநர் மாளிகைக்கு ஆளுநருக்கு அனுப்பி வைத்திருக்கிறது. தற்பொழுது ஒரு மிக முக்கியமான செய்தியாக பார்த்து வருகிறோம். இது மட்டுமல்லாமல் அவர் சட்டமன்ற உறுப்பினராக கூட தொடர முடியாத ஒரு சூழல் இருக்கிறது. என்றால் கொளத்தூர் தொகுதியில் போட்டியிட்ட தவேக வேட்பாளர் வி.எஸ். பாபுவிடம் சுமார் 6000 ஓட்டுகளுக்கு வித்தியாசத்தில் அவர் வெற்றி பெற்றிருக்கிறார். ஆகவே முதலமைச்சராக இருந்த மு.க.ஸ்டாலின் தோல்வி உற்றிருக்கிறார் கொளத்தூர் தொகுதியில். ஒரு முதலமைச்சருடைய தோல்வி என்பது அவரே தோல்வி விடுவார் என உடன்பிறப்புகளாக இருக்கக்கூடிய திமுகவினர் யாரும் எதிர்பார்க்கவில்லை. ஆகவே இந்த தோல்வி என்பது மிகப்பெரிய தோல்வியாக திமுக பார்க்கிறது. ஆகவே இன்று காலை அவர் வழக்கமாக அறிவாலயம் வருவது வழக்கம். ஆனால் இன்று அறிவாலயம் வரவில்லை. திமுகவுடைய தலைமை அலுவலகம் உடனடியாக அந்த ராஜினாமா கடிதத்தை மட்டும் அனுப்பி வைத்திருக்கிறார் ஆளுநர் மாளிகைக்கு. ஆகவே இதன் பிறகாக தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் என்று இல்லாமல் காபந்து முதலமைச்சராக ஆளுநர் கூறினால் ஓரிரு தினங்களுக்கு இருப்பார். இல்லையெனில் இந்த கடிதத்தை உடனடியாக ஆளுநர் ஏற்றுக்கொள்வதற்கான வாய்ப்புகளும் இருக்கிறது. புதிய அரசாங்கத்தை தவேக தலைவர் விஜய் கட்டமைப்பார் என எதிர்பார்க்கப்படுகிறது. என்றால் பெரும்பான்மை இல்லாவிட்டாலும் கூட்டணி கட்சிகளுடைய ஆதரவோடு ஆட்சி அமைப்பார் தவேக தலைவர் விஜய் என கூறப்படுகிறது. தங்களுடைய விரிவான தகவலுக்கு நன்றி நித்யானந்தன்.